எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 உடைய டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். வெரி எஃபெக்டிவ். 45 டெஸ்ட் வந்து குரூப் 4க்கும், 45 டெஸ்ட் குரூப் 2க்கும், குரூப் 1க்கு 35 டெஸ்ட்டும் இருக்குங்க. ஸோ நீங்கள் குரூப் 4ஆக இருந்தீங்க அப்படின்னா படிக்கிறீங்க அப்படின்னா குரூப் 2ல சேர்ந்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 மாதம் இருக்கும். ஸோ அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு டிசம்பர் மாதமும், குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்டோபர் மாதமும், குரூப் 1 செப்டம்பர் மாதமும் எக்ஸாம் இருக்குது. ஸோ இப்போ இருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்மளால நல்லா பண்ண முடியுங்க. கொஸ்டின்ஸ் வந்து பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். நீங்கள் இந்த ஃபுல் டெஸ்ட் 45, 35 எல்லாம் எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போயிடலாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நல்ல வேலையை வாங்கலாம். போன டைம் இங்கே டெஸ்ட் பேட்ச் போட்டு தமிழ் கிளாஸ் படித்தவங்க தான் ஸ்டேட் 2வது ரேங்க் எடுத்தாங்க. ஸோ அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச். இப்போ இந்த குரூப் 2A மெயின்ஸில் நம்ம கிட்ட படித்தவங்க நிறைய பேர் 145, 146, 150 அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய சேஞ்ச், ஒரு வித்தியாசம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து மாடரேட் டு டஃப் லெவலில் தான் இருந்தது. ஆனால் அவங்க எழுதுனப்ப நம்ம இன்ஸ்டியூட்டில் எழுதுற மாதிரியே தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அதோட கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ கஷ்டமான ஒரு தேர்வு முறையை நம்ம பின்பற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா டிஎன்பிசி வைக்கிற தேர்வு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ அதுக்கு தான் இது. ஓகே, நீங்கள் வந்து ஆன்லைன், ஆஃப்லைன் ரெண்டுலையுமே எழுதலாம் இந்த தேர்வு அப்படின்றத. ஆன்லைனாக இருந்தது அப்படின்னா சிபிடி மெத்தடில் நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நம்ம டெஸ்ட்டை வந்து ஆன்லைனில் அட்டன் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் வித் கீயை நம்ம பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண பிடிஎஃபை வச்சு நம்ம டிஸ்கஷன் கிளாஸ் இருக்கும், சரிங்களா? டிஸ்கஷன் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அது டீட்டெயிலாக இருக்கும், ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். 1.5 hour 2 hours அப்படின்ட்டு ஒரு 100 கொஸ்டினுக்கும் நடக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய டவுன்லோட் பண்ணி நம்ம அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்போம் இல்லைங்களா? அதில் நம்ம ஒரு கொஸ்டினுக்கும் அவங்க கொடுக்குற எக்ஸ்பிளனேஷனை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே 4 ஃபேக்ட் கொடுப்போம், அவங்க ஒரு ஃபேக்ட்டுக்கும் 4 ஃபேக்ட் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம ஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா போதும். ரிவிஷன் பண்ணுறப்ப பாலிட்டி 4 கொஸ்டின் பேப்பருக்கு அதை நான் ரிவிஷன் பண்ணிட்டு முடிஞ்சது, அவ்வளோதான். கடைசி நேரத்தில் நமக்கு பிரச்சனை ஆகிறதே வந்து வால்யூம் ஆஃப் நோட்ஸ் இருக்கும், அதை எதை படிக்கணும் அப்படின்றது தான். இது கரெக்டாக நம்ம படிச்சுட்டு போய் எழுதணும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆன்லைன் நம்ம டெஸ்ட் வைக்கிறது மட்டும், டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரே பயங்கர ஒர்த்தாக இருக்கும், சரிங்களா? நம்ம தர ஃபீஸ் ரொம்ப நாமினல் ஃபீஸ், அதுக்கு இது பயங்கர ஒர்த்தாக இருக்கும். அது இல்லாமல் ஆன்லைனில் நிறைய சோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்றத நம்ம கொடுக்குறோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், சரிங்களா? அது வந்து டாபிக் வைஸ் நம்ம பிரித்து வச்சிருப்போம். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம எடுத்து வச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், யூனிட் வைஸ் அப்படின்னு இருக்குங்களா? ஸோ ஒரு யூனிட்டுக்கும் நம்ம எடுத்து வச்சிருப்போம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர். ஸோ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்ட்டு எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா, நீங்கள் குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், இந்த எக்ஸாமை நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்காம நம்மளால பண்ணவே முடியாது. இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். அது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மஸ்ட், அதை நம்ம கண்டிப்பா படிச்சே ஆகணுங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி. ஸ்கூல் புக்ல நம்ம என்னத்தை படிக்கணும் அப்படின்றத நம்ம எடுத்து போட்டிருப்போம். ஸோ ஜிஎஸ் வந்து ஸ்கூல் புக்ல நம்ம என்ன அது வந்து சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்றத எடுத்து நம்ம போட்டிருப்போம், சரிங்களா? ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் என்ன படிக்கணும், ஜென்ரல் தமிழுக்கும் என்ன படிக்கணும் அப்படின்றத போட்டிருப்போம். ஜிஎஸ் வேர் டு ஸ்டேட் ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம இப்போ ஸ்கூல் புக் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்றது வைப்போம். 6th, 7th, 8th சேர்ந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். அப்போ 6th, 7th, 8th நான் என்ன பாடத்தை படிக்கணும் அப்படின்றது தெரியணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம எடுத்து போட்டிருப்போம். இப்போ பாருங்க, ஜிஎஸ் வேர் டு ஸ்டடி அப்படின்றதுல ஓகே 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இந்த யூனிட் டேர்ம் 1ல இருக்கக்கூடிய இந்த யூனிட் மட்டும் படிச்சா போதும், மற்ற யூனிட்லாம் படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. 7th சோசியல்ல நம்ம என்ன படிக்கணும், 8th சோசியல்ல நம்ம என்ன படிக்கணும், 9th வந்து என்ன படிக்கணும், 10th வந்து என்ன படிக்கணும் நம்ம. அதே மாதிரி 11th, 12th எல்லாமே சயின்ஸ்ல கூட என்ன படிக்கணும் அப்படின்னு போட்டிருப்போம். 11th ஹிஸ்ட்ரி, 11th எக்கனாமி, 11th பொலிட்டிக்கல் சயின்ஸு, 10th சயின்ஸு எல்லாத்தையும் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம எடுத்து போட்டிருப்போம். இப்போ 11th, 12th எத்திக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா இந்த பாட்டு மட்டும் நம்ம படிச்ச போதும், அந்த புக்கு முழுசா படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க, எதை படிக்கணும்னு தெரியாமவே இந்த எக்ஸாம் போட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ அதை கரெக்டாக நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களால சூப்பராக ஸ்கோர் பண்ண முடியுங்க. தமிழ் அது மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து ஜிஎஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸ் போட்டிருந்தோம் இல்லைங்களா? அது மாதிரி ஜிடிக்கும் ஜென்ரல் தமிழுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அப்ஜெக்டிவ் டெஸ்ட்ல நம்மளோட இதே சிலபஸ் தான் இருக்கு. அதை வச்சு நம்ம எடுத்து நம்ம போட்டிருப்போம், சரிங்களா? ஸோ அதுவும் ரொம்ப இன் டீட்டெயிலா இருக்கும். ஸோ ஒரு பார்ட்டா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 1, சரிங்களா? லகரம், சரிங்களா? அதனுடைய வேறுபாடு,
லா சரியா வரல சரிங்களா, விடைக்கேற்ற வினா. ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒன்னொன்னா நம்ம எடுத்து போட்டிருப்போம். இப்போ எதிர்ச்சொல் மட்டும் நமக்கு டெஸ்ட் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறமா நம்ம எழுதலாம். இதே தான் பாலிட்டிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு டெஸ்ட் இருக்குன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் இந்த டெஸ்ட் எழுதுங்க. நம்ம தரக்கூடிய மெட்டீரியல் படிச்சுட்டு அப்புறம் எழுதுங்க. அதுதான் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த மெட்டீரியல் அப்படின்றது ஆக்சஸ் உங்களுக்கு தருவோம். அது இல்லாம கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்றது நம்ம குரூப் 4க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக நம்ம படிச்சுக்கலாம் சரிங்களா. மேக்ஸ் சாப்டர் வைஸ் மெட்டீரியல் அப்படின்றது கொடுத்துருப்போம். ஸோ ஒரு சாப்டர் வைஸ்ல இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்துல HCF LCM சேர்த்து நம்ம ஒரு மெட்டீரியலை ரெடி பண்ணி வச்சிருப்போம். அதை நீங்க படிச்சுக்கலாம். அதுவும் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா சாப்டர் வைஸ் அப்படின்றது எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ நம்ம டெஸ்ட் வைக்கிறப்ப ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக் வைஸ் இருக்கும், அது இல்லாம மேக்ஸ் இருக்கும். அப்ப நம்ம ஸ்கூல் புக்ல ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கும். எதை படிக்கணும் அப்படின்றப்ப இங்க இருந்து இருக்கிறதே நம்ம எடுத்து நம்ம படிச்சுக்கலாம். மேக்ஸ் சாப்டர் வைஸ் தமிழ் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் தான் நிறைய இருக்கும். அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் நிறைய இருக்கும். அதுல என்ன படிக்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்து போட்டு வச்சிருப்போங்க. இப்ப பழமொழி நானூறுல என்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம போட்டிருப்போம். அதை மட்டும் நம்ம படிச்ச போதும் ஃபுல் புக்கையும் படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எல்லா புக்கையும் நம்ம எடுத்து இங்க இன் டீட்டெயிலா எல்லாத்தையும் எடுத்து போட்டிருப்போம். கிட்டத்தட்ட 24 புக்குங்க. அந்த புக்கை நம்ம ஃபுல்லா படிக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம டாபிக் எது இருக்கோ அதை மட்டும் படிச்சா கூட போதும். ஓகே, ஸோ இந்த மெட்டீரியலோடைய ஆக்சஸ் இருக்கும். தமிழ் அவுட் சோர்ஸ், தமிழ் அரசும் இருக்கும். தமிழ் அரசோடைய ஒரிஜினல் PDF இருக்கும். அது மாதிரி GS ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக், இது ரொம்ப 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 முக்கியமானது. ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்னா இப்போ பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் புக் இருக்கும். எல்லா புக்கோடைய PDF இருக்கும். தமிழ் மீடியம் புக் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் புக் இருக்கும். ஸோ ஏதாவது நம்ம படிக்கிறப்ப அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம படிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அடிப்படை உரிமைகள் பத்தி நான் நிறைய படிக்கிறேன், இல்ல DPSP பத்தி நான் படிக்கிறேன், நான் படிச்சது போதில்லை, மெட்டீரியல் போதில்லை அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக்ல போய் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ யூனிட் 8, யூனிட் 9க்கு ஹிஸ்ட்ரிக்கு, எக்கனாமிக்கு, ஜியாகிரபிக்கு, INMக்கு, மேக்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் சரிங்களா. எல்லா ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்குமே இருக்கும். நான் ஷோ பண்ண முடியாது, காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துடும் சரிங்களா. இதுல எல்லா மெட்டீரியலும் நம்ம எடுத்து போட்டிருப்போம். அது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. ரெஃபரன்ஸ் புக் படிக்காம இப்ப இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை நம்ம கிராக் பண்ணவே முடியாதுங்க. அது மாதிரி தமிழ் ஸ்கூல் புக்கு சரிங்களா, தமிழ் மீடியம் மட்டும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். 6 to 12 நோட்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்து போட்டிருப்போம். அதாவது புக்கை கட் பண்ண பேஜஸ் மட்டும் இருக்குங்க. ஸோ எல்லாமே இருக்காது. இப்ப தமிழ் நோட்ஸுங்க, அதாவது 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழோடைய நோட்ஸ். இது வந்து இலக்கணமும் இருக்கும், அது இல்லாம இலக்கியமும் இருக்கும். இலக்கியம் ரொம்ப இப்ப மீகர் பாட்டு தான், ஒரு 15 மார்க் தான் கேட்கறாங்க. ஸோ அதுவும் இருக்கும். இலக்கணமும் ஹேண்ட் ரிட்டனாவே இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம எடுத்த நோட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் மந்த் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத நம்ம அப்லோட் பண்ணி வைப்போம். அதை படிச்சுட்டு இங்க வைக்கக்கூடிய டெஸ்ட் நம்ம எழுதுனா ஓரளவு ஒரு 25 கேள்வி இருக்குதுன்னா ஒரு 10 கேள்வி அதுல இருந்து எடுத்திருப்போம், மீதி 15 கேள்வி வெளியில இருந்து எடுத்திருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்கா நம்ம படிக்கிறப்பதான் நல்ல ஸ்கோர் அப்படின்றது வர முடியும். நம்ம தர மெட்டீரியல் மட்டும் போதுமா அப்படின்னா நம்ம குரூப் 4க்கு ஒரு மெட்டீரியல் தருவோம், அது ஓரளவு போதும். அது இல்லாம ஸ்கூல் புக் அப்படின்றது ஒரு 90% கவர் ஆயிடும். மீதி இருக்கக்கூடிய 10% கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும் கொஞ்சம் வெளியில இருந்தா இருக்குங்க. நம்ம என்னதான் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தாலும் நீங்க கொஞ்சம் தேடி எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் போதும். ஸோ நம்ம தர மெட்டீரியலே நிறைய இருக்கும். அது இல்லாம கொஞ்சம் வெளியில எடுத்தீங்கன்னா டாப்பராகவே நம்ம ஈஸியா ஆயிடலாம். ஓகே, தமிழ் சோர்ஸ் ரெஃபரன்ஸ் புக்கு சரிங்களா. ஸோ டாபிக் வைஸ் வந்து இந்த மெட்டீரியல்ல நம்ம எடுத்து போட்டு வச்சிருப்போம். ஸோ அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் எல்லாத்தையுமே வந்து கம்பைல் பண்ண மெட்டீரியல். ஸோ இதுவும் பயங்கர ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்றது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம போட்டிருப்போம். இதுவும் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதையும் கண்டிப்பா நம்ம படிக்கணும். ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்ட் வைஸ் மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் நான் முன்னாடி சொல்ல வந்தது. இது வந்து 6th நான் இதை மட்டும் படிச்சா போதும் இல்லைங்களா. நான் ஏற்கனவே வந்து டாபிக் கொடுத்துருந்தோம். 6th இது மட்டும்தான், அதை மட்டும் தனியாக எடுத்து போட்டிருப்பாங்க. 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிறத எடுத்து இதில் போட்டு வச்சிருப்போம். இது வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். டக்குன்னு நம்ம படிச்சிடலாம். ஸ்கூல் புக்கை போய் தேடி புரட்டி படிக்க வேணாம், இதுல இருக்கிறத கூடவே நம்ம வந்து படிச்சிடலாங்க. ஓகே, தமிழ் அவுட் சோர்ஸ் ரெஃபரன்ஸ் புக்கு சரிங்களா. ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாண்டர்ட் வைஸ் மெட்டீரியல் இருக்கு. அப்புறம் TNPSC GT ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டாபிக் வைஸ் அப்படின்றத சால்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்டர் வைஸ் இருக்கும் பாருங்க. நம்ம சொன்ன மாதிரி இதை நீங்க சால்வ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா நல்லா யூஸ்ஃபுல். இதுல இருந்து கொஸ்டின் பெருசா எடுக்க மாட்டோம், ரொம்ப மீகரா தான் எடுப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்ன்ல இருக்கும், அதே கொஸ்டினே இருக்காது, கொஞ்சம் மாத்தி நம்ம கொடுத்துருப்போம்.
ஸோ டிஜிட்டல் பாரதியோடைய குரூப் 4 மெட்டீரியல் இப்போ நீங்க குரூப் 4ல என்ரோல் பண்ணீங்க அப்படின்னா குரூப் 4 மெட்டீரியல் நம்ம எடுத்து போட்டிருப்போம். டாபிக் வைஸ் எடுத்து போட்டிருப்போம். பாலிட்டிக்கு ஒரு 200 பேஜஸ் இருக்கும். அதை மட்டும் படிச்சா போதும் குரூப் 4ல நல்ல ஸ்கோர் பண்ணலாம். நம்மளால சொன்ன மாதிரி ஒரு 90% ஸ்கூல் புக்கும் நம்மளுடைய சோர்ஸ் மெட்டீரியலும் படிச்சா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா போதும். அதை தாண்டி போகணும். நிறைய பேருக்கு குரூப் 4க்கு நான் இவ்வளவு படிக்கணுமா, இதுக்கு மேல படிக்கணுமா, லக்ஷ்மிகாந்த் படிக்கணுமா அப்படின்னு கவலை இருக்கும். ஸோ அந்த அளவு படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நம்ம தர இந்த மெட்டீரியல் மட்டும் படிச்ச போதும். குரூப் 1 குரூப் 2க்கு எங்களுடைய மெட்டீரியல் அப்படியே நம்ம போட்டுருவோம். சரிங்களா? குரூப் 4 ஸ்டாண்டர்ட்ல ஒரு மெட்டீரியல் இருக்கும், குரூப் 1 குரூப் 2 ஸ்டாண்டர்ட்ல ஒரு மெட்டீரியல் இருக்குங்க. ரெண்டுத்தையுமே அப்லோட் பண்றோம். அதை மட்டும் படிங்க. அதாவது குரூப் 4க்கு. குரூப் 2 பொறுத்த வரைக்கும் அது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னா அப்படிலாம் போதாது. ரெஃபரன்ஸ் புக் நம்ம படிக்கணும். சரிங்களா? அது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் சேர்த்து படிக்கணும். படிச்சோம் அப்படின்னா போதும். ஆனா ஃபர்ஸ்ட் இதை படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 70% அப்படின்றது நீங்க கடந்து வந்துடுவீங்க. இப்ப தமிழ்நாடு கல்ச்சர் பார்ட்டுக்கு மட்டுமே ஒரு 400 பேஜுக்கு மெட்டீரியல் இருக்குங்க. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மட்டும் ஒரு 600 பேஜுக்கு மெட்டீரியல் இருக்கும். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு 300 பேஜுக்கு மெட்டீரியல் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம உட்காந்து குரூப் 2க்கு ஃபுல்லா படிக்கணும். அதாவது இப்ப வெங்கடேசன் புக் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம நோட்ஸா எடுத்துதான் அந்த மெட்டீரியல் அப்படின்றத ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்சுக்கு இது எல்லாத்தையும் நம்ம ப்ரொவைட் பண்றாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒழுங்கா ப்ராப்பரா எடுத்து படிச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியுங்க. சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்சை ரொம்ப எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணணும். எல்லா டெஸ்ட்டையும் எழுதணும். இப்ப நிறைய பேர் 148 வருது குரூப் 2A சொன்னவங்க எல்லாருமே எத்தனை டெஸ்ட் நீங்க போட்டீங்க நம்மளுன்னா எல்லா டெஸ்ட்டும் எழுதுனேன் அப்படின்றாங்க. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த 2A மெயின்ஸ் பேட்ச் ஆரம்பிச்சு இல்லைங்களா, அதுல வந்து ஜாயின் பண்ணவங்க அவங்களே வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் படிச்சிருந்தாங்க. அவங்களாம் இன்னும் எஃபெக்டிவா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோடைய மாடியூலை நம்ம ஃபுல்லா பயன்படுத்திக்கிட்டோம்னா நீங்க நினைக்கிற குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 வேலையை வாங்குறதுக்கு ரொம்ப சுலபமா, அதாவது நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்றதுக்குன்னு ஒரு களம் வேணும் இல்லைங்களா? ஸோ இதன் வழியா போனோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா என்ன டார்கெட்டோ என்ன ஆஃபீஸரோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ண முடியுங்க. நன்றிங்க.